ஷேய் விஷ்ணு பிரபா எல்லாம் கேட்டுக்கோடா. சூரியன் முனியப்பன் 4ஆம் கட்டுனா 4 பேர் உள்ளே வந்துட்டான். 4 பேர்த்த மந்திரத்தை கட்டிட்டார். அப்போ 4ஆம் கட்டு அவிக்கணும், பயிரை வைக்கணும். அடுத்தாப்பில் அவச்சி கோலை அவிச்சு திங்கணும். மானிட பே தமிழ்நாட்டுக்கார குயிமை இந்த வேலை செய்வான். செத்த உடனே பயிரை வைப்பான். அப்போ அதுக்கப்புறம் அவுத்தி கோலை அவிச்சு திம்பான். முட்டா குயிமனுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கார பேரில் தமிழ் வார்த்தை உள்ள குயிமனுக்கு கொடுத்து தான் ஆகணும். தமிழ் வார்த்தையில் அதான் கொண்டார ஓலிமனை. உனக்கு அவ்வளோ ஆசையாடா இருக்குது. எதிர்த்த கிராமம் 7 நாட்டு சனி உட்காந்துட்டான்டா. இன்னும் எதிர்த்த கிராமம் பயம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த இவனை கொண்டு போய் விட்டாச்சு. போட்டுண்டா, போய் விட்டுடா, போட்டோம். கையை தூக்கட்டும், கையை தூக்க வைப்பான். எதிர்த்த கிராமம் கையை தூக்குடா. ராஜபாளையம், தலவாய்புரம், செட்டியார்பட்டி, முகவூர் எல்லா ஊரையும் கையை தூக்க வைப்பான். கை தூக்குடா, அங்கேருந்தே தூக்குடா, கையை தூக்குடா, தூக்குடா கண்டார ஒளிமனை தூக்குடா. இப்போ 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்ட ரத்த பலி பூமி ஆகும். அவுத்திக்குள்ள இல்லை அவுத்திக்குள்ள அவிச்சு திம்ப பயிரை அவிக்கணும். இப்போ பொங்கல் கொண்டாடுதாலா பொம்பளை கும்மி அடிக்காளா? கும்மி அடித்தவொடனே உள்ளே கும்மி அடிக்க வரானா? அப்போ ஆனை கழி பண்ணணும். மூதையை விட்டாச்சுரா. ஒவ்வொரு வீட்டில் உன் பொண்டாட்டி அது மூதையை வாங்கிட்டு போயிட்டான். இங்கே வந்த 4 உயிமனை அவன் பொண்டாட்டி மேலே மூதையை தான் உட்காந்துருக்கோம். இங்கே வந்த 4 உயிமை பொண்டாட்டி மேலே மூதையை உட்காந்துருப்பா. அப்போ அந்த மூதேவியை இந்த கண்டார வலிமனை ஆணை அழிக்கணும். அதான் கணக்கு. ஏத்த கிராமம் எல்லாம் சுற்றி எல்லாமே இப்படித்தான் போகும். ஏண்டா கம்முன்னு பொத்தி போங்கடா. அவக்காட்சி எடுத்து போய் அலையதான் பேப்பரை வச்சு தின்னு நக்கி தலை கண்டார வலி. தமிழ்நாட்டுக்காரப்ப எவ்வளோ மோகத்தில் இருப்பான், அந்த பேப்பருக்கு மோசத்தில் இருப்பான். ஏண்டா முட்டா காம்டா குய்மனை சுற்றி அதான் சொல்ல பயமே இல்லைங்க. அதான் சொல்லுதார்ல, என்ன சொல்லுதான்ல, பயம் கிடையாதுடா. இந்த ஏரியாவில் இவ்வளவு மோசமாக இருந்தானா அப்போ 7 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்திருப்பான். என் குடும்பத்தை எப்படி பாடுபடுத்திருப்பான். என் பிள்ளையிலேருந்து என்ன வரைக்கும் என்ன பாடுபடுத்தியிருப்பான் 7 ஜென்மத்துக்கு முன்னாடி இந்த கைலாசத்தில். அப்போ நான் இப்போ உட்காந்து இப்போ தான் நீங்கள் பாய்க்கலாங்கடா, விஷ்ணு பிரமா பாய்க்கலாங்கடா அப்படிங்கிற கேள்வி இப்போ எங்கிட்ட கேட்கார். அதில் கண்டார ஒளிமனை பூரா சுற்றி மத்திய பூரா கண்டார ஒளி பேப்பர் வச்சு அதில் குயிமனை நொறுக்கி விடாரு. இல்லை தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிறவன் சில்லிபுத்தூரில் வந்து நீ கேட்கல, சில்லிபுத்தூர் ராஜபாளையம் கணக்கை நீ வந்து ஒப்படைக்கலை. இப்போ அமைச்சர் பூரா கார் வண்டி பூரா நொறுங்கி போவோம். முதல் கணக்கு திருவண்ணாமலையில் அமைச்சர் மந்திரி காரை நொறுக்கி விட்டுருவான். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் நொறுக்கி விட்ருவான். அடுத்தாப்பில் கண்டாவளியமை முதலமைச்சரை பிடிப்பான். அதுக்கப்புறம் கீழே மந்திரியை பூரா பிடிப்பான், எம்எல்ஏ பிடிப்பான். இந்த கண்டார ஒளிமனை திமுக கட்சிக்காரன் இந்த கண்டார ஒளிமனை மொத்த இலை கண்டார ஒளிமனை அவ்வளோ வெறியிலடா இருக்கியா? கடவுளே தெரியலாங்க, கடவுளே தெரியலையாடா? அதான் கடவுளே தெரியாமல் தான்டா நீ விளாண்ட. இப்போ கார் வண்டி நொறுங்குதாடா. அப்பளமாக போவோம், சட்னி மாதிரி அப்படியே குடல் மண்டை மூளை அப்படியே இன்னுமே சிதறி போவோம். அடுத்து ஆக்சிடென்ட் நடந்தால் அப்படி தான் நடக்கும். 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுதான்டா. சூனா பேலை கேட்கலையாடா? கேட்க மாட்டேன். நீதிமன்றம் கோர்ட்டில் வர அவங்களுக்குன்னு அந்த இது கணக்கு தெரியாத அளவுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கெங்கே இந்த கணக்கு சுற்றி ரோலிங்கில் விடணுமோ அந்த மாதிரி தான் விடுவான் கடவுள். கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. பயிரை வைப்புனான்றதா 4 பேர் வந்தான். 4 பேருக்கு 4ஆம் கட்டு. 4ஆம் கட்டுனா செத்தவனை 4 பக்கம் பாடையை கட்டி தூக்கணும். அப்போ அந்த பாடை கட்டுறது ஆதியில் உள்ளது இப்போ வருது கணக்கு. பாடையை கட்டி தூக்கிட்டு போடா. கண்டார ஒளிமனை பயிரை விடா. இல்லை அவுத்தி தின்றா. உன் வீட்டில் கும்மி அடிடா. தலை கும்மி அடித்தாண்டா பூமியை பாடாக்கி வச்சிருக்கிய முட்டா குயிமனடா. முக்கால் சத்தியம்டா.